சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அசைவத்தில் 7 வகையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தான் வெயில் காலமாக இருந்தாலும் சரிங்க, இந்த நான்வெஜ் பிரியர்களுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. அவங்களுக்கு இந்த நான்வெஜ் இல்லை அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு நாளே சாப்பாடே சரியில்லைங்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கன் பரட்டி வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா மத்தியானம் ஒரு சாதம் ரசம் பக்கத்தில் இந்த சிக்கனை வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்டான ஒரு ரெசிபி. இந்த சிக்கன் பரட்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் ஒரு பாத்திரத்துக்கு நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க சிக்கனை. இப்போ சிக்கனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு நீளமாக நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் புதினாவும் சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சப்பழ சாறு, பாதி எலுமிச்சப்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. புளிப்பில்லாத தயிர் 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு நல்லா அந்த மசாலாலாம் சிக்கனோட நல்லா பரண்டு வர மாதிரி பிசைஞ்சு ஒன்று போல் அப்படியே ஓரமாக ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுடலாம். எந்த அளவுக்கு இந்த சிக்கன் இந்த மசாலாவோட ஊறுதோ அந்த அளவுக்கு சாஃப்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ ஓரமாக மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சுட்டு இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று வறுத்துடலாங்க. இந்த மசாலாவை இப்படி தான் வறுத்துட்டு நீங்கள் செய்யணும். அப்போ தான் டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் சிக்கன் செய்ய போகிறேன். அதே மண் சட்டியில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மண் சட்டியில் சீக்கிரம் மசாலா தீஞ்சு போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது கூடவே சின்னதாக 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வறுத்த நிலக்கடலை 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வறுத்த நிலக்கடலை இல்லை அப்படின்னா ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா கசகசா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மல்லி எல்லாம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கணும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. வரமிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வரமிளகா நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கிறேன். அதனால் கிறிஸ்பியாக இருக்கிறதுனால லாஸ்ட்டாக நான் வரமிளகாயை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ 4 வரமிளகாயும் கூடவே காஷ்மீரி சில்லி 2 சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அந்த ஒரு 2 செகண்ட் வறுத்து விடலாம். ஏன்னா அப்படியே விட்டோம் அப்படின்னா அடியில் உள்ள ஸ்பைசஸ் எல்லாம் அந்த மண் சட்டியோட சூட்டுக்கு அப்படியே கருகி போயிடும். அப்படி பரட்டி விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மண் சட்டியில் உள்ள இந்த ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா பைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சிக்கன்லாம் அந்த திப்பி திப்பியாக ஸ்பைசஸ் தெரியும். அதனால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மண் சட்டியை அடுப்பு பற்ற வச்சுட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் விருப்பம் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் நல்ல டேஸ்ட்டும் மணமும் கொடுக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு லைட்டாக அப்படி பொரிஞ்சு வரும்போது சோம்பை கருக விடக்கூடாது. பொரிஞ்சு வரும்போதே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்து தான் பரட்டியிருக்கிறோம். ஒரு 2 பெரட்டு பரட்டிட்டு கூடவே நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வெங்காயத்தையும் தக்காளியும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துடலாம். குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது உங்களுக்கு சிக்கன் ஊறியிருந்தால் மட்டும்தான் அந்த சாஃப்டாக ஜூஸியாக சிக்கன் இருக்கும். இல்லை அப்படின்னா சில நேரங்களில் நாராக இருக்கும். அதனால் அதை கவனமாக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த சிக்கனை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க.
மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அந்த சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அடிப்பிடிக்காத அளவுக்கு கவனமாக பக்கத்தில் இருந்து பண்ணணும். மண் சட்டியில் சீக்கிரம் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், அந்த சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே இல்லை. சிக்கனும் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஸ்பைசஸை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட அந்த பவுட்ரு இல்லாத அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா அந்த சிக்கனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. இப்போ அந்த ஸ்பைசஸை சிக்கனோட நல்லா இந்த மாதிரி பிரட்டி விடுங்க. நல்லா ஒன்று போல் பிரட்டினதுக்கு அப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும். எடுத்த உடனே தண்ணி சேர்க்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுங்கள். இப்போ நல்லா சிக்கனை அந்த மசாலாவோட பிரட்டியாச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருந்த தண்ணி மட்டும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இனி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. மூடி போட்டு லோ ஃப்ளேமில் நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் விட்டுறலாம். சிக்கன் இன்னுமே நல்லா அப்படியே திரண்டு வரும். இன்னொன்று, மண் சட்டியில் நீங்கள் சிக்கன் பண்ணும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் கிரேவியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலாப்பில் மல்லித்தலையை தூவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன் கொஞ்சம் கிரேவியாக இருக்கிற மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ண சொன்னேன் அப்படின்னா, மண் சட்டியில் நம்ம கொஞ்சம் கிரேவி ஆற அப்படியே சிக்கன் வந்து அப்படியே அந்த தண்ணியெல்லாம் வற்ற ஆரம்பிக்கும். நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் கிரேவியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அந்த கிரேவியெல்லாம் நல்லா கொஞ்சம் கெட்டியாகி சிக்கன் வந்து அப்படியே பக்கத்தில் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இது தாங்க பர்ஃபெக்டான ஒரு பக்குவம். இதே நீங்கள் வேறு கடாயில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லாவே எந்த அளவுக்கு ட்ரையாக வேணுமோ அந்த அளவுக்கு ட்ரை ஆக்கிட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். லெக் பீஸ் வச்சுட்டு நல்லா காரசாரமாக ஒரு கிரேவி பண்ணலாம் வாங்க. 4 லெக் பீஸ் வாங்கி மேலே லேசாப்பில் கீரல் போட்டு வாங்கியிருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிக்கலாம். கலருக்காக காஷ்மீரி சில்லி 2 எடுத்துருக்குறேங்க. வரமிளகா 4 எடுத்துருக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் வரமிளகா தூள் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து வெறும் வாணலியில் வறுத்துக்கலாம். இது கூடவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வர கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. ஏன்னா காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மிளகு கூட ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா சூப்பராக இருக்கும். சோம்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கருக விடாமல் ஸ்பைசஸை ஒன்று போல் வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கும்போது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. நாட்டு கொத்தமல்லி எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள். அது ஒரு தனி சுவை கொடுக்குங்க. நான் எப்போவுமே நாட்டு கொத்தமல்லி தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஸ்பைசஸை வறுத்து எடுத்து ஆற வச்சாச்சு. குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நீளமாக நறுக்குன மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. சில பேருக்கு இந்த லெக் பீஸ் பண்ணுறப்போ ஒன்று உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும், அப்படி இல்லைன்னா நார் நாராக வரும். அதெல்லாம் வராமல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த கிரேவி வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. ஸ்பைசஸை நல்லா மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வதக்கிற வேலைகளை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். லெக் பீஸை நம்ம சேர்த்துடலாம். 4 லெக் பீஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு அதிகமாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 லெக் பீஸ் மட்டும் வாங்கியிருக்கிறேன். 4 லெக் பீஸுமே 1 கிலோ அளவு இருந்துச்சுங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறது வழக்கம். 100 கிராம் இஞ்சினா 100 கிராம் பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுப்பேங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
நான் சொன்னேன் இல்லையா, அந்த சிக்கன் வந்து நார் நாராக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு, நல்லா உள்ளுக்குள்ளே வரைக்கும் நல்லா வெந்து நல்லா ஒரு ஜூஸியான ஒரு சிக்கன் வேணும் அப்படின்னா, தயிர் சேர்த்து நல்லா அந்த தயிரோட அந்த ரா ஸ்மெல் போக வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா, சிக்கன் நல்லா சாஃப்டாகிடும். நல்லா வதங்கி சீக்கிரம் வெந்துடவும் செய்யுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டாச்சு. நல்லா பாருங்கள், சிக்கன் வந்து இந்த வதக்குனதுலேயே நல்லா பாதி வெந்துடுச்சு. இந்த மாதிரி அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே மல்லி இலையை நல்லா இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிச்சு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்து பொடி பண்ணின ஸ்பைசஸை சேர்த்துருங்க. நல்ல மணமாக இருக்கும் இந்த கிரேவி. நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு சைடிஷாக கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நெய் சோறுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் லெக் பீஸ் கிரேவி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கிறக்கூடிய ஒவ்வொரு ரெசிபியுமே ஒவ்வொரு சுவையில் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. நான்வெஜ் பிரியர்களுக்கு சூப்பரான டேஸ்டியான வித்தியாசமாக எப்போவுமே செய்யக்கூடிய ரெசிபீஸாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம பண்ணிக்கணும். இப்போது குக்கர் வந்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க. ஆல்ரெடி சிக்கன் வந்து வெந்துடுச்சு. நம்ம வந்து வதக்கி விட்டதிலே பாதி வெந்துடுச்சு. அதனால் 2 விசில் போதுமானது. விசில் சத்தம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணினா நல்லா சூப்பராக அப்படியே ஜூஸியான சிக்கன் அந்த மசாலாவோட ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டாச்சு. இன்னுமே பார்த்திங்கன்னா ஆறும்போது நல்லா ஒரு திக்காக வருங்க. இது கூடவே கொஞ்சமாக எலுமிச்சப்பழ சாறு, ஒரு 1/2 மூடி எலுமிச்சப்பழத்தை விதையை நீக்கிட்டு அதை புழிஞ்சு ஜூஸாக எடுத்து வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அந்த ஜூஸை வந்து எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ சுவையான லெக் பீஸ் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் எப்படி இருந்துச்சுன்னு. அடுத்த ரெசிபியை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் மடவா மீன் வாங்கியிருந்தேன். அதாவது மடவா மீன் வந்து இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை. மீன்காரரு புதுவிதமான மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி கொடுத்தாருங்க. அதுதான் வாங்கினேன். ரொம்பவே குழம்பு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு மீனில் இவ்வளோ முட்டை இருந்துச்சு. அந்த முட்டையுமே நான் தனியாக கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாமே நறுக்கி எடுத்து வச்சுருக்குறேங்க. கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இன்னொன்று, மீன் குழம்புக்கு இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயமும் சேர்த்து நீங்கள் வதக்கி செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. நல்லா புளிப்பாக இருந்த தக்காளி, அதனால் ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்குறேங்க. அதையும் நல்லா சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அந்த வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே புளி கரைச்சி வச்சுருக்கிறத நம்ம சேர்த்துக்கலாங்க. தக்காளியை நல்லா மசிச்சு விட்டு கரண்டி வச்சு மசித்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மடவை மீனுன்னு இல்லை, எல்லா மீனுமே இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சண்டே அப்படின்னா மீன் குழம்பு தான் ஆசைப்பட்டு கேட்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த மீன் குழம்பு ரெசிபி. இப்போ புளியை நல்லா கரைச்சிட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. இன்னொன்று, புளியோட புளிப்பு தன்மையை கவனித்து நீங்கள் குழம்புக்கு கூடுதலாக கம்மியாகவோ புளி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு புளியும் சில புளிப்புத்தன்மை கூடுதலாக இருக்கும், சில புளி வந்து அந்த புளிப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். அதை பார்த்து அனுசரித்து நீங்கள் புளியோட அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ புளி கரைச்சி சேர்த்தாச்சு.
மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி புளியோட ராஸ்மெல் போக கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா தளன்னு இந்த மாதிரி கொதித்து வரணும். மீன் பாருங்கள் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது புளி நல்லா அந்த புளி தண்ணி நல்லா ராஸ்மெல் போக கொதித்ததுக்கப்புறம் மீன் குழம்பு மசாலா 6 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேங்க. 1 கிலோ அளவுள்ள மீனுக்கு 6 ஸ்பூன் அளவுக்கு மீன் குழம்பு மசாலா சேர்த்துருக்குறேன். ஒரு அரை முடி தேங்காவை நல்லா பல்லாக கீறி அதையும் நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி இந்த குழம்போட சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட ராஸ்மெல் போக நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம எப்போவுமே மீன் சேர்க்கணும். எடுத்த உடனே சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மீன் அப்படியே குழம்புல கரைஞ்சி போயிடுங்க. இதுதான் இந்த மீன் குழம்போட பக்குவமே. இப்போ இந்த ராஸ்மெல் போக கொதிக்கிற டைமில் நான் ஒரு மாங்காவை சின்ன கீரலாக போட்டு சேர்த்துக்கிறேன். மாங்காய் மீன் குழம்புல அதை நல்லா மசியெல்லாம் வேகக்கூடாது. எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வெந்தால் போதுங்க. மாங்காய் சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு. நல்லா குழம்பு கொதித்ததுக்கப்புறம் மீனை சேர்த்துடுங்க. மாங்காய் போட்ட மீன் குழம்புனா அது ஒரு தனி ருசி தான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு அந்த மாங்காவோட அந்த மீனும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீன் துண்டுகளையும் சேர்த்தாச்சு, அந்த மீன் முட்டையும் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. குறைஞ்சது ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ மடவா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக அப்படியே மணக்க மீன் குழம்பு வாசம் அப்படியே தூக்கலாக இருக்குது. நல்லா 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கின மல்லித்தலையை சேர்த்துட்டு மேலாப்பில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து உடனே சர்வ் பண்ணாதீங்க. ஒரு 15 நிமிஷமாவது மீன் குழம்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மீனோட வாசமும் அந்த மாங்காய் துண்டோட வாசமும் ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மீன் குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வர ஒவ்வொரு ரெசிபியுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்குமே சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்பவே நன்றிங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. மட்டன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுக்கா ரெசிபி பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டில் ரசம் ஊற்றி பக்கத்தில் இந்த சுக்கா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சாப்பாடு உங்களுக்கு சாப்பிட்டாலும் திருப்தியே இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டான மட்டன் சுக்கா செய்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து நம்ம அரைச்சிக்கலாம். வெறும் வாணலியில் 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. மசாலா பொருட்களை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த மசாலா நான் எந்த மாதிரி அரைக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 கீத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மட்டன் சுக்கா செய்யும்போது ஆஹா வீடே மணக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அதிகப்படியான அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்காம அளவாக ஸ்பைசஸை சேர்த்து சூப்பரான ஒரு மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் இதையும் ஒன்றா சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி நல்லா மசாலாவை வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுட்டு நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இந்த தேங்காயில் இருக்கிற ஈரத்துலேயே அந்த மசாலா நல்லா வறுபட்டு வரணும். கடைசியாக தேங்காயும் நல்லா சலசலன்னு வறுபட்டு வருங்க. நீங்கள் மசாலா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி சலசலன்னு மசாலா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மட்டன் சுக்கா செய்யணுங்க. 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கி நான் குக்கரில் உப்பு மஞ்சள் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வறுபட்டாச்சு. இந்த டைமில் கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு
1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். சுக்கா வந்து நல்ல ஒரு கிரேவி தன்மையும் அதே சமயத்தில் நல்ல ஒரு திக்காகவும் இருக்கிறதுக்காக வறுத்த நிலக்கடலையும் சேர்த்துருக்கேன். வறுத்த நிலக்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு கூட இதோட சேர்த்து நீங்கள் வறுத்துக்கலாங்க. அது உங்களோட ஆப்ஷனல் தான். இப்போ அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கசகசா வறுத்தனா அந்த சூட்டில் நல்லா வறுபட்டிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஈரமே இல்லாமல் மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அரைக்கும்போது பல்ஸில் விட்டு விட்டு எந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ண முடியுமோ பவுட்ரு பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சிக்கோங்க. ஸ்பூன் விட்டு நல்ல ஒரு கிளறி நீங்கள் மிக்சியில் பல்ஸில் விட்டீங்க அப்படின்னா நல்ல பொடியாகி வரும் நமக்கு. இந்த பொடி வச்சுட்டு இந்த மட்டன் சுக்கா வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா வறுத்த அதே வாணலியில் சுக்கா செய்கிறதுக்கு வதக்க ஆரம்பிச்சிடலாம். 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அல்லது நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயில் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி மட்டனில் உப்பு வந்து சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சமாக நம்ம வெங்காயத்துக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மட்டன் பாருங்கள் வேக வச்சு எடுத்துருக்கேன். அளவாக தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி வச்சிடாதீங்க. வெங்காயத்தை பாதி அளவு வதக்கி எடுத்துக்கலாம். நிறம் மாறணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் இந்த சுக்காவை நான் கூட வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், இடியாப்பத்துக்கு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லிக்கு கூட சுட சுட இட்லியோட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள் இந்த மாதிரி மசாலாவை பொடி பண்ணி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் அந்த தேங்காய் வறுபட்ட அந்த ஈரத்துலேயே நல்லா ஸ்பூனை வச்சு கிளறினீங்கன்னா நல்லா அந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் இப்போ பாதி அளவு வதங்கிடுச்சு. நறுக்கின தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டீங்க அப்படின்னா தக்காளியுமே உங்களுக்கு சீக்கிரம் வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா இந்த மாதிரி மசிய வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் ஹோம்மேடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து மட்டனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலைங்க. உப்பும் மஞ்சத்தூள் சேர்த்து தான் மட்டனை வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன்லேயுமே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். மசாலாலேயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் வேக வச்சுருக்கிறத நம்ம சேர்த்துடலாம். மட்டனில் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். அதிகமாக தண்ணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சுக்கா வராதுங்க, கிரேவி மாதிரி ஆகிடும். இப்போ கொஞ்சமாக இருக்கிற அந்த தண்ணியோடைய மட்டனை நான் சேர்த்துட்டேன் வாணலியில். இப்போ நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி மட்டன் எல்லாம் இன்னுமே நல்லா சுண்டி வருங்க. சுண்டி வரும்போது நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்த தேங்காய் மசாலா பொருட்கள், அதை நம்ம கிரேவியில் சேர்த்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் நல்லா ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணின எல்லா பவுடரையும் சேர்த்துடலாங்க. நீங்களும் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மட்டன் சுக்கா வீட்டில் எப்படி டேஸ்ட் நல்லா இருந்துச்சா, உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம பொடி பண்ண எல்லா மசாலா பொருளையும் சேர்த்தாச்சு. அதை சேர்த்துட்டு மட்டனை நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. ஆல்ரெடி வறுத்த மசாலாங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நேரம் கொதிக்கணுன்னெல்லாம் இல்லைங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக நறுக்கின புதினா மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான அந்த மசாலா வறுத்து சேர்த்த வாசத்தோட சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்துன்னா அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா நண்பர்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க. சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் அடுத்த ரெசிப்பியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்கம் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிகமாக வெயில் இருந்தாலும் சரி, அதிகமாக குளிர் இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு சீக்கிரம் சளி பிடிச்சிடும். ஏன்னா அதிகமாக வேர்க்கும் போதும் தலை நனைஞ்சு சளி பிடிச்சிடும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு இறால் தொக்கு செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட. அந்த உடம்பு ஹீட்டை வந்து நல்லா ஈக்குவலாக பண்ணுறது இந்த இறாலும் கூட. இப்போ இந்த இறால் தொக்கு செய்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் பூண்டு பல் ஒரு 3 பூண்டை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். இறால் வந்து நம்ம மீன்காரங்கிட்ட சொன்னாலே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் உருவிட்டு நடுவில் ஒரு நீளமாக ஒரு இது மாதிரி இருக்குங்க கருப்பாக. அதுவும் நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து இறால் செய்யணும். அதனால் மீன்காரங்களுக்கு அதை நல்லா க்ளீன் பண்ண தெரியும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன தக்காளி, பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். இந்த தக்காளியும் அந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி கொஞ்சம் நல்லா மசிகிற மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த சுவையான இறால் தொக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சாப்பாட்டில் அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டான ரெசிபியும் கூட. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான்வெஜ்ஜுக்கு எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குற காரணம் என்னென்னா சீக்கிரம் ஜீரணமாகும். வயசானவங்களுக்கெல்லாம் ஜீரணத்தன்மை கம்மியாக இருக்கிறப்போ இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதுக்காக தாங்க சேர்க்குறது. சீக்கிரம் அந்த ஜீரணத்தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஹோம்மேட் கரம் மசாலா 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நான் சின்ன ஸ்பூனில் தான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூள் தான். அதே மாதிரி தனி மல்லித்தூள் தான் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. மிளகுமே பார்த்திங்கன்னா வெறும் கடாயில் லைட்டாக வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நல்ல மசாலாவையுமே அந்த எண்ணெயிலே பிரட்டி விட்டுடலாம். பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற இறாலை சேர்த்துடலாங்க. இந்த இறால் வந்து நம்ம ரொம்ப நேரம் போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் இறால் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டால் போதும். சப்பாத்திக்கு, ரொட்டிக்கெல்லாம் கூட, நானுக்கெல்லாம் கூட இந்த இறால் கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சளி பிடிச்ச டைமில் இந்த இறால் எல்லாம் சாப்பிடுங்க. நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இறால்லையும் சரி நண்டுலேயும் சரி நிறையாவே இருக்குது. அதனால் சளி பிடிச்சிருக்கிற நேரம் இந்த மாதிரி இறால், நண்டு இதெல்லாம் குழந்தைங்களுக்கும் செய்து கொடுங்க. நீங்களுமே வந்து சாப்பிடுங்க. இப்போ நல்லா அந்த மசாலாவோட இறாலை பிரட்டி விட்டாச்சு. ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் பிரட்டி விட்டால் போதும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக்கு கொடுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நல்லா தண்ணி சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு கொதி வரும் பாருங்கள். அந்த மசாலாலாம் ஒன்றும் போல் பிரண்டு இறாலுமே நல்லா வெந்திருக்குங்க. லைட்டாக அந்த கரண்டியில் எடுத்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 3-4 நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு இந்த இறால் வந்து வெந்துடும். மேலாப்பில் கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா தேங்காய் வந்து கொஞ்சமாக அரைச்சி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன தேங்காய் எடுத்து நான் வந்து அதில் ஒரு பாதி மூடி தேங்காய் தான் அரைச்சி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு நீங்கள் தேங்காய் சேர்க்காமல் அப்படியே கூட மல்லித்தழை தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுட்டோன்னா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே கொதிக்க விடுங்க. சூப்பரான சுவையான இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேலாப்பில் மல்லித்தழையை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதான். மல்லித்தழையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டாயம் நீங்களுமே இந்த இறால் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. கட்டாயம் சளி பிடிச்சிருந்துன்னா இதை உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். சளி வந்து நல்லா காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான சளிக்கு வந்து நல்லா சளி இருக்கிற நேரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய இறால் கிரேவி தாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சர்வ் பண்ணுங்கள். ஈரல் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தேங்க. பையனும் கேட்டுட்டு இருந்தான். எங்கள் வீட்டில் அவரும் கேட்டுட்டு இருந்தார். சரின்னு சொல்லி 1/4 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் வீட்டில் அந்த ஈரல் ஆட்டு ஈரல் சாப்பிடுவாங்க. நான் நான்வெஜ்ஜு சுத்தமாக சாப்பிட மாட்டேன். பிள்ளைங்க வந்து 2 பேருமே வந்து ஆட்டு இறைச்சி சாப்பிட்றதில்ல. அதனால நான் வந்து இந்த ஈரல் வந்து 1/4 கிலோ அளவு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ அதை கழுவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வெங்காயம்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 மீடியம் சைஸில் வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கிக்க போகிறேன். நல்ல காரசாரமாக இந்த தொக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி சுட சுட இட்லியோட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க. இப்போ பொடியாக வெங்காயம் நறுக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம ஈரலை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். தேங்காய்லாம் எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறது இல்லைங்க. அப்புறம் தேங்காய் எண்ணெயில் இந்த ஈரல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக குக்கிங் ஆயில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதையே நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் மணமாக இருக்கும். நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த பரட்டல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் அதாவது பொடியாக நறுக்கின வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நிறம் மாறுற அளவுக்கெல்லாம் வதக்கக்கூடாதுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டிங்களே, அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நான் நான்வெஜ் எல்லா இதுவுமே சாப்பிட்டுட்டு இருந்தது தான். இப்போ 1 இயராக நான் வந்து எந்த முட்டை கூட சாப்பிட்றதில்ல. ஃபுல்லாக வெஜ்ஜு ரெசிபீஸ் தான் சாப்பிட்றாங்க. எனக்கு நான்வெஜ் வந்து சாப்பிட பிடிக்காமல் போயிடுச்சு. அதனால் நான் சாப்பிட்றத நிப்பாட்டிட்டேன். இப்போ வெங்காயம் வந்து இந்த பாதி அளவு தான் வதங்கணும். நிறம் மாறுற அளவுக்கு வதங்கக்கூடாதுங்க. இப்போ இந்த வெங்காயம் பாதி அளவு வதங்கினோன்னே தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ஈரலை சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதில் நிறைய தண்ணி ஊற்றியெல்லாம் வேக வைக்கக்கூடாது. இது சீக்கிரம் வெந்துடும். உங்களுக்கு 10 நிமிஷத்தில் இந்த ஈரல் கிரேவி வந்து ரெடி ஆகிடுங்க. அதனால் அந்த நம்ம வதக்கவே ஈரல்லேருந்து தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்துடும். அதனால் நிறைய தண்ணியெல்லாம் தேவைப்படாது. 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து விட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடலாம். வதக்கும் போதே அந்த ஈரலும் சேர்ந்து நல்லா தண்ணி விட்டு வதங்கி வருங்க. நான் வந்து எப்போவுமே ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுவேங்க. 100 கிராம் அளவுக்கு இஞ்சினா 100 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துட்டு 2யும் ஒன்றா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி டப்பாவில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேங்க. ஆயிலெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் அதாவது மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரம் வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த தண்ணி விட்டு இன்னும் பாதி அளவு வேகிறதுக்கு மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டு செய்யும்போது ஈரலில் சில பேருக்கு சொல்லுவாங்க அந்த மாவு மாதிரியான ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு அப்படியே அசல் மட்டன் கறி சாப்பிட்ட மாதிரியே இருக்குங்க. கறி துண்டோட அந்த இது தான் இருக்கும். ஈரலோட டேஸ்ட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்கும்.
இந்த மாதிரி வதக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். ஏன்னா நம்ம அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி எதுவும் சேர்க்கலை இல்லையா, இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும். இப்போவே பார்த்திங்கன்னா ஈரல் பாதி அளவுக்கு வெந்திருக்குங்க. கரண்டி வச்சு நசுக்கி பார்த்திங்கன்னா தெரியும் ஈரல் வெந்திருக்கும். இப்போ மசாலா ஜாமான்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஏன்னா குவான்டிட்டி வந்து 1/4 கிலோ தான், அதனால் அளவாக தான் மசாலாலாம் சேர்க்கணும். அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா காரில் அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் எடுத்துருக்க ஸ்பூன் அளவும் பாருங்கள், நான் அதுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே தனி மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். இதுலேயே மட்டன் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதுங்க. சேர்த்துட்டு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாவெலாம் ஒன்று போல் கலந்து விடலாம். மிளகுத்தூள் பொடி பண்ணினது அதுவுமே ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மிளகுத்தூளோட வாசத்துக்குமே அந்த மசாலாவோட வாசத்துக்கும் இந்த ஈரல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் சாப்பாட்டில் சுட சுட சாதத்தில் அப்படியே இந்த ஈரல் கிரேவி போட்டு நீங்கள் பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ரசம் வச்சு சாப்பாடு வச்சு பக்கத்தில் இதை வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். சப்பாத்திக்கெல்லாம் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். சில சமயங்களில் சப்பாத்திக்கு என்ன செய்கிறதுன்னு யோசனை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஈரல் வாங்கிட்டு இந்த மாதிரி பெரட்டி வச்சு நீங்கள் வச்சு கொடுங்க. வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி. 2 சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல 4 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், ஈரல் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், பாதி அளவுக்கு கட்டாயிருக்குது. இன்னுமே கொஞ்சம் வேகட்டும். இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நிறையா தண்ணி சேர்த்துற வேண்டாம். ஏன்னா மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அந்த மசாலாவோட ராஸ்மெல் போகணும் இல்லையா, அதனால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். 1/4 டம்ளருக்கும் குறைவாக தான் நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். ஏன்னா பாதி அளவு ஈரல் வந்து வெந்துடுச்சு, 3/4 பங்கே வெந்துடுச்சு. அதனால் நமக்கு ரொம்பலாம் கொலையெல்லாம் வேணுங்கிறது இல்லை. அதே சமயத்தில் நம்ம அப்படியே எடுத்து வச்சு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் கிரேவி பண்ணுறோம். இப்போ நல்லா ஒன்று போல் பெரட்டி விட்டுட்டு இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. மணக்க ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ஆட்டு ஈரல் கிரேவி இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மேலாப்பில் தூவி விட்டுக்கோங்க. பாருங்கள், கரண்டியில் மசிக்கவும் நல்லா துண்டாகிடுச்சு. பாருங்கள், ஈரல் நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு இந்த கிரேவி பிடிச்சிருந்தனாலும் நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்பவே நன்றிங்க. மேலாப்பில் கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு மிளகுத்தூளும் தூவி விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுங்கள். சாப்பாட்டோடு வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல், அதாவது ஈரல்னாலே சில பேருக்கு அந்த மாவு ஸ்மெல்லுன்னு சொல்லி தான் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயம் சாப்பிடுவாங்க. சுவையான ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாப்பி மார்னிங் அனைவருக்கும் வணக்கம். 3 காடை வாங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு காடையை ஒரு 3 துண்டு ஆக்கினா போதும். ரொம்ப சின்ன துண்டாக இருந்ததுன்னா குழம்புல சீக்கிரம் கரைஞ்சிரும். எடுத்துருக்க பெரிய வெங்காயம் பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 9 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காடை கிரேவியை நம்ம மண் சட்டியில் செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும், சுவையும் அதிகமாக இருக்கும். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை இந்த கிரேவிக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா இன்னுமே நல்லாயிருக்கும். பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சளி டைமில் பார்த்திங்கன்னா தலை பாரம் அதிகமாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு கிரேவி வச்சு ரசம் சாப்பாட்டோட பக்கத்தில் தொட்டு சாப்பிட்லாம். அல்லது இந்த கிரேவியை அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு காடையும் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா மூக்கடைப்பு, தலைபாரம், தலையில் நீர் கோர்த்துட்டு வலிக்கிறது எல்லாமே சரியாயிடுங்க. வெங்காயம் பாதி அளவுக்கு அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததும் நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துடுங்க. தக்காளியும் வெங்காயமும் ஒன்று போல் வதங்கி வரட்டும். நல்ல மசியாக தக்காளி வதங்குறது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். மண் சட்டி உங்களுக்கு சீக்கிரம் சூடாயிடும். அதனால் உங்களுக்கு வதக்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போது இந்த பனி காலங்கிறதுனால கிளைமேட்டு சேஞ்ச் ஆகவுமே நமக்கும் கொஞ்சம் பெரியவங்களுக்குமே காலையில் எழுந்திரிச்சு நம்ம வெளியில் வாக்கிங் போவோம் அல்லது வீட்டு வேலை செய்கிறப்போமே அந்த பனி காற்றை சுவாசிக்கும் போது சீக்கிரம் சளி பிடிச்சிடும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, விளையாட போகிறாங்க, இந்த டைமில் சளி பிடிக்கத்தான் செய்யும். அந்த டைமில் சாப்பாட்டில் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் செய்து சாப்பிட்றது நல்லது. இப்போ காடையை சேர்த்தாச்சு. காடை நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் காடையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. காடை உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க, சீக்கிரம் வெந்துடும். நல்லா அந்த இஞ்சி பூண்டு ராஸ்மெல் போக வதக்கும் போது இந்த காடையும் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. இப்போது மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே இந்த காடையை வதக்கி விட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எடுத்த உடனே தண்ணி சேர்க்க வேண்டாம். அந்த காடையிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். ரொம்ப தண்ணி விட்டு நீங்கள் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் குழம்புல வெறும் எலும்பு மட்டும்தாங்க இருக்கும். ஏன்னா சதைப்பத்து இதில்ங்க கொஞ்சம் கம்மி தான். உங்களுக்கு காடையில் எவ்வளோ பெரிய காடையாக வாங்கினாலும் சதைப்பத்துங்கிறது கம்மி தான். இப்போ மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா தண்ணி விட்டு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம மசாலாத்தூள் சேர்த்துடலாம். ஹோம்மேட் கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நான் எடுத்துருக்கிற ஸ்பூன் அளவு பார்த்துக்கோங்க. மிளகாத்தூள் நான் 1.25 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் இந்த மிளகுத்தூளெல்லாம் சேர்க்குறப்போ கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னு சொன்னால் சளி மூக்கு அடைப்பு இருந்ததுன்னா மூக்குலேருந்து வெளியில் வந்துடும். அந்த அளவுக்கு இது ஒரு எஃபெக்டான ஒரு கிரேவின்னு சொல்லலாம். சிக்கனை விட காடை பவர் அதிகங்க. தனி மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே மிளகுலாம் வீட்டிலையே வெறும் வாணலியில் வறுத்துட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்குவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் மிளகு நம்ம பொடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடைகளில் பெரும்பாலும் நிறைய நம்ம யூடியூப்லலாம் பார்க்குறோம், மிளகுக்கு பதிலாக பப்பாளி விதைகளை காய வச்சு பவுட்ரு பண்ணுறாங்கன்னு. அதனால் நீங்கள் மிளகு தூள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எல்லா கிரேவிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சளி இருக்குது, தும்மலாக வருது அப்படின்னா பால் சூடு பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு பனங்கல்கண்டு போட்டு ஆற்றி குடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நீரெல்லாம் இறங்கி இருமலெல்லாம் சரியாயிடும். இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ வேகட்டும். நான் சொன்ன மாதிரி ரொம்ப தண்ணி நீங்கள் சேர்க்க வேண்டாம். இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக எடுத்து சாப்பாட்டில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றது தான் நல்லது. ஏன்னா அந்த மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்ந்து நல்லா சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு சாதம் வேண்டான்னா சப்பாத்தி, இட்லி, தோசையோடு சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ மசாலாவை ஒன்று போல் கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த காடையில் நல்லா மசாலா ஊறி வெந்து வரும். இப்போ மசாலாவை நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடலாம். இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா மண் சட்டியில் அடி பிடிச்சிடும் சீக்கிரம் உங்களுக்கு. அதனால் மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுட்டு மூடி போட்டு வேக விடுங்க. இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. காடை இன்னுமே கொஞ்சம் வேகணும். கரண்டியில் குத்தி பார்க்கும்போது கொஞ்சம் ரஃப்பாக தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும்.
மண் சட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்பையும் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னாலும் அந்த காடை வந்து வெந்து தண்ணி ஆகிடும். தண்ணியே இல்லைன்னாலும் அந்த மண் சட்டி சூட்டுக்கு ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணினேன். நல்லா வற்றி வந்திருக்குது பாருங்கள். நல்லா தண்ணி விட்டு வெந்து காடையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக மல்லித்தழையை தூவி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் தளன்னு கொதிச்சுட்டு தான் இருக்கும். இன்னுமே இந்த தண்ணி வந்து அப்படியே ட்ரை ஆகிடும். ஏன்னா மண் சட்டி நல்லா சூடாக இருக்கும். மண் சட்டியோட பக்குவமே அப்படித்தான். மேலாப்பில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஆறும்போது இன்னுமே ட்ரை ஆகும். அந்த மண் சட்டி சூட்டுக்கு ட்ரை ஆகிடும். நான் 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ மூடி போட்டாச்சு. 5 நிமிஷம் கழித்து பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லி. நீங்களும் வீட்டில் இந்த காடை கிரேவி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சளி எந்த அளவுக்கு க்யூர் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். சளி பிடிக்கிற நேரத்தில் குழந்தைங்களுக்கும் சரி நீங்களும் சரி நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த காடை கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட்டு நுரையீரல் கிரேவி தாங்க பண்ண போகிறோம். இது சப்பாத்திக்கு சாதத்தில் நம்ம அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கரை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். லைட்டாக சூடாகட்டும். குக்கர் நல்லா சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் கோழி குழம்பாக இருந்தாலும் சரி ஆட்டு குழம்பாக இருந்தாலும் சரி கிரேவியாக இருந்தாலும் சரி நல்லெண்ணெயில் செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. சோம்பு கரிஞ்சு போகக்கூடாது. லைட்டாக பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு ஆட்டு நுரையீரல் வாங்கிட்டு வந்தேங்க. அதைத்தான் செய்ய போகிறேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2ஆக உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நீளமாக இருக்கிறதுனால 2ஆக உடச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயத்துக்கு அளவாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒரு நுரையீரலுங்கிறதுனால கம்மியாக தான் இருக்கும். நம்ம எடுத்த உடனே நிறைய உப்பு சேர்த்துற வேண்டாம். வெங்காயம் ரொம்ப நிறம் மாறாத அளவுக்கு கொஞ்சம் அந்த கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கினா போதும். சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துடலாம். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா வதங்கி வர்றதுக்கு நல்லா இருக்கும். வெங்காயமும் தக்காளியும் இப்போ நல்லா ஒன்று போல் வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பழுத்த தக்காளிங்கும் போது சீக்கிரம் உங்களுக்கு வதங்கிடும். தக்காளி சேர்த்து இந்த நுரையீரல் கிரேவி பண்ணுறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் வந்து மட்டன்னால அதுக்கு வந்து தக்காளி சேர்க்க மாட்டாங்க. ஆனால் தக்காளி சேர்த்து செய்து பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. தேங்காய் வந்து ஒரு சின்ன மூடி தேங்காவை இந்த மாதிரி பல்லாக கீறி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் கூட ஒரு 5-6 முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து நீங்கள் சேர்த்து நீங்கள் இந்த கிரேவி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பொருளுமே நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செய்யும்போது அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். எப்போவுமே ஒரே மாதிரி செய்துட்ருக்காமல் மாறுதலாக நம்ம கிரேவிகளை செய்யும்போது தான் வீட்டில் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போக நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஆட்டு நுரையீரல் வந்து சேர்த்துடலாம். இது ஒரு நுரையீரலுங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நுரையீரலை வந்து நல்லா வதக்கி விடும்போது தண்ணி விட்டு வெந்து வரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பெரட்டி விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துடும். அதாவது இந்த நுரையீரல் என்ன செய்யும் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்துட்டு எண்ணெயில் வதங்கி வரும்போது இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்ட போலீஸ்கார் மாதிரி நல்லா விரைச்சிட்டு இருக்குங்க. உண்மையில் நார்மலாக இருக்கிற அதாவது போலீஸ் வேலை பார்க்குறவங்க நார்மலாக வீட்டில் இருக்கிறக்கும் அந்த யூனிஃபார்ம் போட்டப்புறம் அவங்க இருக்கிற அந்த தோரணையும் வித்தியாசப்படும். அதே மாதிரி தான் இந்த ஆட்டு நுரையீரலும் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெறப்பாயிடும். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா தண்ணி வற்றுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காயும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல்
நல்லா வதக்கியாச்சு. இது வந்து வேகிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்காதுங்க. குக்கரில் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் 3 விசில் விட்டால் போதும். இல்லை நார்மலாக நீங்கள் மண் சட்டியிலையோ அல்லது கடாயிலையோ நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த நுரையீரல் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். மிளகாத்தூள் நான் 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருக்குன்னு சாப்பிட்றவங்க, அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். மட்டன் குழம்பு மசாலாத்தூள் 2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதையுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 புதினா இலை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ அந்த தண்ணியெல்லாம் வதக்கிட்டதுனால லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா தீஞ்சு போகாது. அந்த நுரையீரலில் இருக்கிற தண்ணி வற்றினதுக்கப்புறம் மசாலா சேர்த்தோம் அப்படின்னா நல்லா அந்த எண்ணெயில் வதங்கி வரும். மசாலாவும் நல்லா அந்த நுரையீரலில் பிடிச்சு நல்ல அந்த காரசாரமாக அந்த நுரையீரல் வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச தேங்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துட்டு முதல்ல கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி பத்தாதுன்னு தோணுச்சுன்னா 2வது சேர்த்துக்கலாம். எடுத்த உடனே அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இது வந்து அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் வச்சு ரசம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். குழம்பு மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காதுங்க டேஸ்ட்டு. நுரையீரலை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டு மாதிரி, அதாவது கிரேவி மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஒன்று போல் கலந்து விட்டாச்சு. உப்பும் கூட செக் பண்ணிக்கோங்க. நான் திருப்பி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விட்டுக்கோங்க. ஏன்னா முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம அரைச்சிருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 4 விசில் விட்டுட்டிங்கன்னா அப்படி பூ மாதிரி வெந்துடுங்க. மட்டன் மாதிரி இந்த நுரையீரல் வந்து வேகிறதுக்கெல்லாம் டைம் எடுக்காது. அதனால் 4 விசில் வந்து கரெக்டாக இருக்கும். 3லேருந்து 4 விசில் கரெக்டாக இருக்குங்க. இப்போ 4 விசில் வந்து நல்லா அந்த விசிலோட இதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நுரையீரல் கிரேவி சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு வாசமாக இருந்தது. நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம மட்டன்னாலும் சரி இந்த மாதிரி கிரேவினாலும் சரி உடனே நம்ம சர்வ் பண்ணக்கூடாது. மல்லித்தலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடணுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம்தான் நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துகிட்டு சர்வ் பண்ணணும். அப்போ தாங்க அந்த பர்ஃபெக்டான மணமும் அந்த ஒரு திக்னஸும் வரும். ஆறும்போது கிரேவி வந்து இன்னும் திக்காகும். பாருங்கள், நான் 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். அதனால் அதே சூடு இருந்துச்சு. ஆனால் நல்லா கொஞ்சம் இருந்ததை விட நல்லா திக்காகி வந்திருக்குதுங்க. இப்போ வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்களும் இந்த நுரையீரல் கிரேவி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக சென்ட் ஆகும். அதனால் மறக்காமல் ஆளுங்கிற பெல் பட்டனோட அமுத்திடுங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.